Hello guys, welcome back. This is JEE Mains 2026 question solving session on physics from session number 1. மாதம் 2026 அந்த பேட்சில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸில் சாப்டர் வைஸ் கொஸ்டின் சால்விங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூனிட் வைஸ் கொஸ்டின் சால்விங் செஷன் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸாக ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பை திஸ் வே இந்த யூனிட்டில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி அதை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் கிட்ட நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி queries, டெஸ்ட் செஷன்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் JEE Mains 2026 யூனிட் வைஸ் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறதுக்கான பிரேக்கப். 2026 செஷன் நம்பர் 1 அதனுடைய பிரேக்கப். இதில் ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. 10மே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மூவிங் டு த ஃபஸ்ட் கொஸ்டின். இன் an experiment the values of two spring constants were measured. K1 10 plus or minus 0.2 Newton per meter, K2 20 plus or minus 0.3 Newton per meter. If these springs are connected in parallel, then the percentage error is how much அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஸ்ப்ரிங்ஸை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா K1 ப்ளஸ் K2ங்கிறது ஃபார்முலா. இதை எரர் பண்ணும்போது டெல்டா K பை K விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா K1 டிவைடட் பை K1 ப்ளஸ் டெல்டா K2 டிவைடட் பை K2 அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா இல்லைங்களா? அப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது த வேல்யூ ஆஃப் K1ஓட எரர் பர்சன்டேஜ் பார்க்குறோம். திஸ் இஸ் K1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா K1 அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா 0.2 டிவைடட் பை 10 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி 0.3 இருக்குது. ஸோ 0.3 டிவைடட் பை 20. while டேக்கிங் திஸ் எல்சிஎம்மாக எடுக்கும்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0.4 ப்ளஸ் 0.3 டிவைடட் பை 20. பர்சன்டேஜ்னு பண்ணும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? while டேக்கிங் டவுன் இன்ட்டு 5. ஸோ 0.4 ப்ளஸ் 3 is 0.7 which is multiplied by 5 to get 3.5%. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.67 இருக்குது. மற்றபடி எல்லாமே லெஸ் தென் த வேல்யூ ஆஃப் 3 தான் இருக்குது. அப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது தான் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த மெத்தட் தான் நம்ம போகணும். அந்த ஆன்சர் நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது we are stepping into next one. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the value of d of K1 K2 plus d of K அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எப்படின்னா இந்த ரெண்டு எரரையும் ஆட் பண்ணி பாட்டமில் இருக்கக்கூடிய த வேல்யூ ஆஃப் K1 ப்ளஸ் K2. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்டா K1 ப்ளஸ் டெல்டா K2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை த டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் K1 அண்ட் K2 அப்படி எடுக்கும்போது 0.5 டிவைடட் பை 30 இன்ட்டு 100. இப்படி சூஸ் பண்ணும்போது ஐ காட் த வேல்யூ ஆஃப் 1.67% எக்ஸாக்டாக வருது. ஸோ முதலாவதாவது மெத்தட் தான் நம்ம இப்போதும் பயன்படுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது வி கேன் டூ லைக் தட். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினோட ஆன்சர் போகுது. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் நம்ம ரெண்டு மெத்தட், ஸோ மெத்தட் நம்பர் 1, மெத்தட் நம்பர் 2 ரெண்டுத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபோர்ஸை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணோம். வி ஹாவ் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிவைடட் பை dx இல்லைங்களா? ஸோ அந்த வியோட கர்வையும் டிவைடட் பை எக்ஸ். ஸோ அப்போ பாயிண்ட் ஏபி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணும்போது அதனோட ஹையஸ்ட் வேல்யூ 1 மைனஸ் 0 டிவைடட் பை பாட்டமில் 1 மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ FAB கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். ஸோ இங்கே B அண்டு C ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணும்போது இது 3க்கும் 5க்கும் நடுப்புற இருக்குது. அப்போ அதனால் அதனுடைய பாயிண்ட் பேர் 4. இங்கே ஆக்சஸ் படி 2 மைனஸ் 1. இதோட லிமிட் 4 மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ இதோட ஹையர் எண்டு 4, பாட்டம் எண்டு 1. ஸோ 4 மைனஸ் 1 ஆன் தி டாப். அதே மாதிரி இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பகுதியில் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதோட லிமிட்ஸ் இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், ட்ரையாங்கிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா 2 1. ஸோ 2 மைனஸ் 1 இதை நம்ம கொண்டு வரும்போது த ஆன்சர் வாஸ் 3. அடுத்து மூணாவது விஷயம் CD. த வேல்யூ ஆஃப் CDங்கிறத நம்ம சூஸ் பண்ணும்போதே 0 தான். எதனாலன்னா த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். ஸோ DV விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே 4வது பொசிஷனில் இருக்குது. ஸோ 4 மைனஸ் 4 ஆட்டோமேட்டிக்காக 0. 0வால் நீங்கள் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலுமே 0 தான். அதனால் இதுதான் 0ங்கிறத போட்டாச்சு.
அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா இந்த கிராஃப் டவுன் ஆகுது. ஸோ இடி, ஸோ ஈனுடைய பொசிஷனை இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபேஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 3, அங்கே ஹையஸ்ட் எண்டு 4. அதே மாதிரி இங்கே இதனுடைய எக்ஸ் ஆக்சிஸில் ஈக்கு நேராக இருக்கிறது 6, டிக்கு நேராக இருக்கிறது 4. ஸோ த வேல்யூ ஆஃப் 3 மைனஸ் 4 டிவைடட் பை 6 மைனஸ் 4 அப்படின்னு சொல்லும்போது 1/2, அதாவது -1/2 -0.5. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா 4 - 3 அப்படின்னு போட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஏன்னா ஃபைனலில் தான் 3ங்கிறது இருக்குது, இனிஷியலில் 4 இருக்குது. ஸோ த கிராஃப் ஷுட் பி நெகட்டிவ். அப்போ இந்த விஷயங்களில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேட்டிருக்கிறதுல ஹை டு லோ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உள்ளதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது எஃப் ஆஃப் பிசி, ஏன்னா அதனோட மதிப்பு 3. அதுக்கு அடுத்த மதிப்பில் இருக்கக்கூடியது பாசிட்டிவில் 1. ஸோ எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1. அதே போல் எஃப் ஆஃப் சிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -1/2. அதுக்கப்புறமா தான் எஃப் ஆஃப் சிடி 0, அதுக்கப்புறமா -1/2 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னா, ஆஸ் பர் த மேக்னிடியூடுங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ இந்த -1/2ங்கிறது எனக்கு தேவையில்லை, இதை 1/2ன்னு எடுத்தாலே போதும். அப்போது 3, 1, 1/2, அதுக்கப்புறமா தான் 0. ஒரு சின்ன கொஸ்டினில் ஒரு சின்ன விஷயம் மேக்னிடியூடுங்கிற வார்த்தை, நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா முதலாவதாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது தவறு. மேக்னிடியூட் அப்படின்னு கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கும் போது நாம் இப்படி தான் சூஸ் பண்ணோம். ஒருவேளை ஃபோர்ஸஸில் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படிங்கிறது மேக்னிடியூடுங்கிற வார்த்தை கொடுக்கப்படாமல் இருந்துச்சுன்னா முதலாவதாக இருக்கக்கூடிய பிசி இஸ் கிரேட்டர் தென் ஏபி, ஏபி இஸ் கிரேட்டர் தென் சிடி, சிடி இஸ் கிரேட்டர் தென் இடி அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும். எல்லாமே சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கக்கூடிய அழகான கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக derivation based question. A body of mass 2 kg moving along x direction such that displacement is the function given by alpha t square plus beta t plus gamma m. ஆல்ஃபாவின் மதிப்பு, பீட்டாவின் மதிப்பு, காமாவின் மதிப்பும் கொடுத்தாச்சு. we need to find the value of work done from 2 seconds to 3 seconds அப்படிங்கிறது கொஸ்டினோட இருக்குது. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை என்ன பண்ணுறோம், we just put the values of alpha equal to 1, beta equal to 1, gamma equal to 1, t square plus t plus m. இதில் w equal to delta u 1/2 m into v1 square minus v2 square. velocity கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ velocity which is nothing but rate of change of displacement. அப்போது d by dt of t square plus t plus m. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்டு வாங்க. t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 times of t, t-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. எம்முங்கிறது இட் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 0. ஏன்னா இந்த இடத்துல டி இருந்தால் தான், டி இல்லைன்னா அந்த எம்முக்கு மதிப்புக்கு வேல்யூ இல்லை, இட் இஸ் 0. அப்போ 2t + 1ங்கிற வெலாசிட்டி, அதில் 2 செகண்ட்ஸை டீயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 + 1 5, 3 செகண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 + 1 6 + 1 7. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. மைனஸ் பண்ணிவிட்டு the value of mass is 2 divided by 2 பண்ணும்போது we got the value of 24 joules. செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங் ஒன். an object moves from position r1 to r2 under the conservative force field F. the work done by the force is W equal to minus of F into dr. கிடையாது. ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வென் இட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் வரதுக்கான தேவை கிடையாது. ஸோ இட் இஸ் ப்ளஸ். an object moving from one location to another location can follow infinite number of paths. therefore the amount of work done by the object changes if the path with the path it follows for a conservative force. அதுவும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் பாத் இண்டிபெண்ட் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். ஒர்க் டன் இஸ் பாத் இண்டிபெண்ட், இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட். எங்கேருந்து எங்கே போகுது அவ்வளோதான். அது நீங்கள் இப்படி போனாலும் ஒன்று தான், இப்படி போனாலும் ஒன்று தான், இப்படி போனாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் எந்த பாத்தையும் அது டிபெண்ட் பண்ணி இல்லை, அது அதோட இனிஷியல் பேட்டு, அதோட ஃபைனல் பாத். ஸோ இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் நம்பி இருக்குது. அதை நீங்கள் n நம்பர் ஆஃப் பாத்தில் எப்படி நீங்கள் போனாலும் the value of w is constant. இப்போ இது பாத் நம்பர் 1, இது பாத் நம்பர் 2, பாத் நம்பர் 3, 4, 5, 6 அப்படின்னீங்கன்னா w1 equal to w2, w2 equal to w3, w4 equal to w5 and w5 equal to w6. 6 பாத்துமே 6 ஒர்க் டனுமே என்னன்னு கேட்டிங்கன்னா
ஈக்குவல் தான், கான்ஸ்டண்ட்டாகத்தான் இருக்கும். இட் இஸ் பாத் இண்டிபெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒர்க் டன் இன் மெக்கானிக்ஸ், ஒர்க் டன் இன் மெக்கானிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத் இண்டிபெண்ட். ஆனால் இதுவே ஃபார் அ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர் அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஒர்க் இஸ் பாத் டிபெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம படிக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது, கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது. இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆல்ரெடி கேட்பாங்க, சார் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டிபெண்ட்டுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமாப்பா, நான் தெர்மோடைனமிக்ஸ் நடத்தும் போதும் அதே தான் சொல்ல போகிறேன். டெம்பரேச்சர் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒர்க்கு பாத் டிபெண்ட், மெக்கானிக்கல் ஒர்க் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய இடத்துல தான் பாத் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் தியரி கொஸ்டினில் தான் நீங்கள் நிறையா விஷயங்களை உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஃபால்ஸுனா ஃபால்ஸு, ட்ரூனா ட்ரூ அப்படின்னு போகக்கூடாது. அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறத இன்னும் நல்லா உள்வாங்கும் போது நியூமரிக்கலுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 statements given. For a mechanical system of many particles, the total kinetic energy is the sum of kinetic energy of all the particles. இது obviously true. So net kinetic energy which is equal to E1 plus E2 plus E infinity. எந்த கண்டிஷன் போனால் net energy is always conservative. The total kinetic energy can be the sum of kinetic energy of center of mass with respect to origin and the kinetic energy of all particles with respect to the center of mass as reference. ஒரு center of massலேருந்து எத்தனை கைனட்டிக் எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் the value of net kinetic energy which is equal to sum of the individual kinetic energies அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் அ பியூர் தியரட்டிக்கல் ஸ்டஃப். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாப் பேஸ்ட் கொஸ்டின். ஸ்மால் பாப் ஆஃப் மாஸ் அட்டாச் டு ரிஜிட் ராட் ஆஃப் லென்த் 1 மீட்டர் kept at an angle of 60 degree with the vertical அப்படிங்கிறது வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஸோ பாபோட பொசிஷன் வெர்டிக்கலில் தான் இருக்குது. ஓகே, at the distance of 1 meter below the point an identical bob is kept at rest on a smooth horizontal surface. ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் சொல்லிட்டாங்கனாலே மியூ ஈக்குவல் டு 0, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு அடிஷ்னல் தகவல். அது என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்டென்ஸ் டு எ சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ். இஃப் த பாப் ஜஸ்ட் மேனேஜ் டு கம்ப்ளீட் த சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் அப் டு அ பாயிண்ட் Q, த ரேடியஸ் இஸ் ஹவு மச். ஸோ இதுதான் பாயிண்ட் Q. இங்கேருந்து அந்த பாப் வந்து இப்படி மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் டாப் ஆஃப் த சர்க்கிள், நத்திங் பட் தி டாப் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிற அந்த பொசிஷன் வரும்போது, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதனுடைய ரேடியஸ் எப்படி அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது v² which is equal to root of 5gl அப்படிங்கிறது தான் பேஸ். ஸோ அந்த இருக்கிற எல் தான் நம்மளோட ரேடியஸ். அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெலாசிட்டி அட் தி டாப் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலாவை கரெக்டாக இங்கே அப்ளை பண்ணணும். சரி, இப்போ நம்ம அப்ளை பண்ணோன்னா we need to find the value of v². v² வேல்யூ தெரிஞ்சால் தான் ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல பாபோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் mgh which is equal to 1/2 mv². அது நார்மலாக இருந்தால் 60 டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது mgh cos θ, ஏன்னா எல் தான் அதனுடைய ரேடியஸு, லென்த்து எல்லாமே. ஸோ mgh cos 60, ஏன்னா அங்கேருந்து இங்கே டேர்ன் ஆகும்போது இட் இஸ் cos 60 which is equal to 1/2 mv². m கட் ஆகுது. gl cos 60 அப்படின்னு சொன்னால் 1/2. ஸோ gl டிவைடட் பை 2 which is equal to v²/2. 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போது the value of v² equal to gl அப்படின்னு நம்ம சொல்லும்போது gன் மதிப்பு 10, lன் மதிப்பு 1. ஸோ v which is equal to 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 5glக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பாப் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய வெலாசிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஆனால் அந்த பாப் தரையிலேருந்து மறுபடியும் இந்த சர்க்கிளுக்கு போகும்போது அதே வெலாசிட்டி தான், ஆனால் அதோட ஃபார்முலா மாறுது, ரூட் ஆஃப் 5gl. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl. கட்டிங் டவுன் 10 ஈக்குவல் டு 5gr, இதை கட் டவுன் பண்ணு. ஸோ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 50, தட் இஸ் நத்திங் பட் 1/5 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. தி ஆன்சர் இஸ் ரேடியஸ் 1/5ன்னு போடலாம், அல்லது 0.2 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்ததாக கொலிஷன் பேஸ்டு கொஸ்டின். கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். In a perfectly inelastic collision, when the collision is inelastic, the value of E is not equal to 1 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
அப்போ வெலாசிட்டிஸோட வேல்யூ மாறும். ஸோ 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், சேம் மெட்டீரியல் வித் மாசஸ் 15, 25 kg மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் த ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டும் ஸ்ட்ரைக் அதை ஆகி அதுக்கப்புறம் ஸ்டிக் டுகெதர். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதின பிற்பாடு ரெண்டும் ஒட்டிக்கிட்டு ஒரு காமன் வெலாசிட்டியோடு போகுது. இந்த டயக்ராம் நம்ம கரெக்டாக போட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. அப்படி ஆகும்போது தேர் இஸ் அ ரைசிங் டெம்பரேச்சர், அதில் ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் Q? ஸோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா Q = m × S × ΔT. ஓகேங்களா? ஸோ ΔT நம்ம கொடுக்கும்போது அதில் டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, முதல்ல நமக்கு தேவை Qவோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அங்கே கைனட்டிக் எனர்ஜியை நம்ம பயன்படுத்திக்கலாம். எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் இன்டு ஹீட் இல்லையா? கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். மாஸோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏன்னா ரெண்டுமே ஒட்டிடுச்சு. அப்படின்னா இங்கே ஒரு 15 kg, இங்கே ஒரு 25 kg, மொத்தம் 40 kg டோட்டல் மாஸு. அது நமக்கு தெரியும். ஸோ எஸ்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த ஸ்பியர் மெட்டீரியல் 31 kg/g கிலோகிராம் சென்டிகிரேடு. அப்போ ΔT மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த முதல் ஸ்டெப் என்னென்னா, டயக்ராம் வரைகிறது தான் இதோட ப்ரிடாமினன்ட் ஸ்டெப். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த டயக்ராம். 10, 30. ஸோ திஸ் இஸ் M1, திஸ் இஸ் U1, this is M2, this is U2. 15 × 10 + 25 × -30. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும்போது மைனஸ் போட்டாகணும். விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் சேர்ந்துருச்சா? ஒரு 10, 25 சேர்ந்து 15, 25 சேர்ந்துச்சுன்னா 40 × வெலாசிட்டி. while taking down 150 - 750 which is -600 which is equal to 40V. V equal to 15, அதுவும் -15 m/s வெலாசிட்டி நமக்கு கிடைக்குது. அண்ட் த வேல்யூ ஆஃப் ΔE equal to கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/2 × 40 × -15². மாஸுங்கிறது M1 + M2 ரெண்டும் சேர்ந்தாச்சு. இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிற வெலாசிட்டி -15, அதை கொடுத்தாச்சு. அதுவே இனிஷியல்னு நம்ம சொல்லும்போது இங்கே இருக்கிற 1/2 × M1U1² ப்ளஸ் 1/2 × M2U2². M1 மதிப்பு 15, U1 10, M2 25, U2 30. இது எல்லாத்தையும் அழகாக ப்ளஸ் பண்ணி அந்த மைனஸ் வேல்யூஸ்லாம் உள்ளார எடுத்திங்கன்னா, ஸோ ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி 4500 மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பால் 1, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பால் 2. ஸோ இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணிங்கன்னா 7500ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதை தான் நம்ம Q = 7500 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ த கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட். ஓகேங்களா? எனர்ஜி தானே ஹீட்டாக மாறுது. எம்முடைய வேல்யூ 40, எஸ்ஸினுடைய வேல்யூ 31 × 4.2. ஏன்னா கொடுத்துருக்கிறது calories/g. 1 calorie which is equal to 4.2 joules. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 7500ங்கிறது ஜூல்ஸ். அப்போ நாம் இது ஜூலாக தான் மாற்றணும். ஸோ 31 × 4.2 × ΔT which is equal to 7500. 40, 31, 4.2. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய தொகை 5000 கிட்ட. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும்போது ஐ காட் கிட்டத்தட்ட 1.5 அப்படிங்கிற ஆன்சர். த நியரஸ்ட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் 1.44 அப்படிங்கிற ஆன்சரை நாம் தேர்வு பண்ணுறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். கொலிஷனுக்குள்ளே போகுது. கொலிஷன்லேருந்து அங்கேருந்து டைரெக்டாக ஹீட்டை பேஸ் பண்ணி போகுது. அப்போது இதில் உங்களுக்கு 6வது யூனிட்டும் கவர் ஆகுது, ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸும் சேர்ந்து கவர் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் இஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டயத்தை கன்சியூம் பண்ணாமோ அவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக ஸ்ப்ரிங் பேஸ் பண்ண கொஸ்டின். 2 blocks of masses 100 gram, 200 gram attached to the springs A and B. The energy stored is in A is E. Energy stored in B when the constants of Ka, Kb of A are 4 Ka = 3 Kb. அப்போ அங்கே எனர்ஜி ஸ்டோர்டு இன் பி எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. ஸோ முதலாவதாக எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இ இல்லைங்களா? எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 1/Ka XA². XA = force divided by constant. ஃபோர்ஸ்னால் M1 × gravity divided by force constant. அதே போல் இந்த வேல்யூவே டைரெக்டாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன்னா எடுக்கும்போது இந்த கேவையை கட் பண்ணும்போது 1/2 M1² G² divided by K of A. ஸோ த வேல்யூ மாஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது எனர்ஜி இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு M² டிவைடட் பை கேங்கிற விஷயம் தெரியுது. ஏன்னா இங்கே ஜிங்கிறது கான்ஸ்டன்ட். அது எப்படி பார்த்தாலும் நீங்கள் அடிபட்டு போயிடும்.
அப்போது எனர்ஜி ஆஃப் ஏ டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாஸ் ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்போது எம்ஏ டிவைடட் பை எம்பி ஸ்கொயர். கேயோட வேல்யூ பாட்டமில் இருக்குது, அப்போ மேலே கொண்டு போகுது கேபி டிவைடட் பை கேஏ. ஓகே, மாஸ் ஆஃப் ஏ 100, மாஸ் ஆஃப் பி 200, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். கேபியோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது, பட் கேஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் கேபி டிவைடட் பை 4 அப்படிங்கிற வேல்யூ. கேபி கட்டு 4/3 1/4. இது 1/200ங்கிறது தட் இஸ் 1/2, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 இன்ட்டு 4 டிவைடட் பை 3. இதை கட் டவுன் பண்ணுங்கள் 1/3. ஸோ எனர்ஜி ஆஃப் ஏ பை எனர்ஜி ஆஃப் பி ஈக்குவல் டு 1/3. தென் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி ஆஃப் பி ஈக்குவல் டு 3 times of A. Energy of B equal to 3 times of energy of A, and that is also called as E இல்லைங்களா. அப்போ EB which is equal to 3 times of energy அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்குது. சரிங்களா. பை த வே இது இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் இல்லை, நம்ம தான் டைரெக்டாக இது எவ்வளவு 3 times அல்லது 4 times அதாவது இந்த மாதிரி டேஷ் டைம்ஸ் ஆஃப் இ, அப்போ 3 அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இல்லாத fill in the blanks கொஸ்டின் அதையும் நம்ம பார்க்கணும். ரைட். அடுத்ததாக a body of mass, இதுவுமே மொமெண்டம் பேஸ்ட் கொஸ்டின். a body of mass 14 kg initially at rest explode and break into 3 fragments. ஒரு பாடி 3 ஃப்ராக்மெண்ட்ஸாக எக்ஸ்ப்ளோட் ஆகுதுங்கிறது முதலாவது விஷயம். அதோட ரேஷியோ கொடுக்குறாங்க. fly off perpendicular to each other, that is nothing but மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிற அந்த வேர்டிங் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்ங்கிற வார்த்தையை தெளிவாக கொடுத்துருக்காங்க. வித் தேர் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. த வெலாசிட்டி ஆஃப் த ஹெவியர் ஃப்ராக்மெண்ட், அதாவது M3 இருக்கு இல்லைங்களா, ஏன்னா 2:2:3னா இதில் ஹெவி ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது 3 தான். மாஸ் 3யோட வெலாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத கேட்குறாங்க. we need to find the value of V3. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா. அப்போது M1 = 14, யூவோட வேல்யூ 18 ஈச், அதாவது V1ஓட வேல்யூ V2ஓட வேல்யூ 18 which is equal to 18. we need to find the value of V3 itself. எப்படின்னு பார்க்கலாமா. so we just add all those stuff. 2 + 2 + 3 which is equal to 14. அப்போ x equal to 2ங்களா. அப்போ மாஸ் அப்படின்னு இண்டிவிஜுவலாக எடுத்தோன்னா மாஸ் 1 which is equal to 2 times of x. அதில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 2 which is 4 kilograms. அதுதான் மாஸ் ஆஃப் 1, மாஸ் ஆஃப் 2. அதுவே மாஸ் ஆஃப் 3 = 3 times of x. எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ மூவி 2 6 கிலோகிராம் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல மாஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குங்கிறனால M3U3² = M1V1² + M2U2². V3யோட வேல்யூ தான் தெரியாது, அதனால் வீணு வச்சுக்கிறோம். 6ங்கிறது M3யோட மதிப்பு, M1ங்கிறது 4, M2ங்கிறது 4, ரெண்டுத்துடைய வெலாசிட்டியுமே 18. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது வாட் வி கெட் 5184 + 5184 அப்படிங்கிறது. ரெண்டுத்தையும் ஸ்கொயர்லேருந்து வெளில எடுத்தால் 5184 √2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. அது அதுக்கப்புறமா 1 by 1 ஸ்கொயர் எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது த வேல்யூ ஆஃப் 6V which is equal to 101. 6 times of V ஸ்கொயர் இங்கிட்டு 5184 + 5184 அதை ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இங்கேருந்து இதை V எடுத்தோன்னா இங்கே ஸ்கொயர் ஆகும். ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் அரௌண்ட் 17 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ 17ன்னு சொல்லலாம், ஆனால் ஆன்சர் 17 இல்லைங்களே. அப்போ என்ன பண்ணுறோம், 1 by 1 செக் பண்ணுறோம். 10 × √2 கிட்டத்தட்ட 14, 12 × 1.4 அதை கிட்டத்தட்ட நம்ம சொல்லும்போது 14 2s are 28, 14 1 is 14, 16 கிட்டத்தட்ட 168, ப்ராபப்ளி 17 ரீச் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ 12 × √2ங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் 10 × √2. ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன விஷயம். அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா. மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle of mass m fall through a resistive medium of resistive force. V is the velocity and k is constant. Which one of the following graph represents velocity and time? ஸோ இது ரெஸ்ட்லேருந்து இருக்குது, அதுக்கு மாதிரி ஃப்ரீ ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம என்ன பண்ணோம், U = 0, S = hன்னு போட்டால் V² = 2gh, H = ½ gt². அந்த ஹெச்சோட வேல்யூ அப்படியே சூஸ் பண்ணால் 2g × 1/2 gt².
v square equal to g square into t, v is equal to gt and v is proportional to t. ரொம்ப க்ளீனான கொஸ்டின். v is proportional to t. அதை ரெப்ரசன்ட் பண்ண டயக்ராமும் 4வது ஆப்ஷனாக இருக்குது, ஆனால் அது கிடையாது. அப்புறமா தான் ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்குறோம், மீடியம் ஹேவிங் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வருது அப்படின்னா அதனுடைய ஒர்க் டன் 1/2 இன்ட்டு kx ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை இன்னொரு ஃபார்மில் எப்படி சொல்லலாம், 1/2 இன்ட்டு f இன்ட்டு டெல்டா எக்ஸ். f ஈக்குவல் டு kx இல்லையா, f இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நாம் சூஸ் பண்ணும்போது f இன்ட்டு டெல்டா எக்ஸ் டிவைடட் பை 2 அதுவுமே நமக்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ த ப்ரெஷர் இஸ் பீயிங் ஆடட். ஸோ த வெலாசிட்டி த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, த வி வில் இன்க்ரீஸ், ஒரு ஸ்டேஜுக்கு மேல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு டயத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது லெவலாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதோட ஃபாலிங்லேருந்து கொஞ்சமாக அதோட வேல்யூ கம்மியாகும். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டயக்ராம் வி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக போகிறது. அதே மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி வில் கோ அப்ரப்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டே தவறு. லைக்வைஸ் டைம் அதிகமாக வெலாசிட்டி கம்மியாகும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது v is proportional to 1/t ஸ்கொயர். இதுவுமே தவறு. ஸோ இருக்கிறதுல ஆப்டான டயக்ராம்ஸ் நம்பர் 1 and 4. வென் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ், நாம் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணாத போது தான் ஃப்ரீ ஃபால்ங்கிற ஒரு விஷயத்தையே சூஸ் பண்ண முடியும். அங்கே டைரெக்டாக v is proportional to t. இது கூட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எப்போதுமே சொல்லுவோம், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம பல கிளாஸஸில் போடுவோம், 10 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பாலும் 20 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பாலும் ஒரே ஹைட்லேருந்து ஒரே நேரத்தில் ட்ராப் பண்ணப்பட்டுச்சுன்னா தியரி படி, ஃப்ரீ ஃபாலின் தியரி படி ரெண்டுமே சைமுல்டேனியஸாக ரெண்டுத்தோட டைமும் ஒன்றாகத்தான் இருக்குங்கிறது தியரி. அது எப்போனா யூ ஹாவ் டு கன்சிடர் ஃப்ரிக்ஷன், யூ ஹாவ் டு கன்சிடர் தெர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இங்கே ஆட்டோமேட்டிக்கலாக ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன ஆகும்னா த வெலாசிட்டி வில் இன்க்ரீஸ் அப்ரப்ட்லி, அதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டாக வந்து டவுனுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் ஆப்ஷன் 1 would be the exact answer by considering friction. நோ ஏர் ஃப்ரிக்ஷன் கிடையாது, பை கன்சிடரிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ். அப்படி பண்ணும்போது v ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு t. when the value of t increases v abruptly increases, அதுக்கப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் பாத் வந்து அதுக்கப்புறமா இட்ஸ் ஸ்லோ டவுன்ஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டயக்ராம்ஸ். ஸோ கிராஃப் பார்க்கும்போது கூட நம்ம எவ்வளோ தியரி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ தியரட்டிக்கல் ஸ்டஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரெப்ரசன்டிங் கிராஃப். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட், பை த வே வி ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன பார்க்கலாம், ஸோ ஒர்க் பவர் எனர்ஜி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் வெரி வெரி ஈஸி. அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிராவிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணாமல் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. ஏன்னா கிராவிட்டி ப்ராப்ளம்ஸ் இந்த தடவை ரொம்ப கம்மி, அதனால் அதுவுமே சேர்த்து ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. வில் சார்ட் அவுட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம், அப்கமிங் வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், டெய்லி ஒரு வீடியோவாவது அட்லீஸ்ட் அப்லோட் பண்ணுங்கிற பிளானில் இருக்கேன். கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம்லேருந்து நம்ம கொஞ்சமாக இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன சஜஷன். பை த வே அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி queries, எனி டெஸ்ட் செஷன்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.